ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்வுக்கு சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தியிலிருந்து இரு புதல்வர்கள் ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தை தன் மூத்த மகனை அழைத்து திராட்சை தோட்டத்திற்கு அனுப்புகிறார். உடனே முடியாது என்று சொன்ன மூத்த மகன் பிறகு மனம் மாறி தோட்டத்திற்கு செல்வதாகவும், இளைய மகன் உடனே ஆம் என சொல்லி பிறகு அதை தவிர்ப்பதாகவும் நமக்கு நற்செய்தி குறிப்பிடுகிறது. 3 செய்திகளை ஆழமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திராட்சை தோட்டம் என்பது என்ன? இந்த இரு புதல்வர்கள் யாரை குறிப்பிடுகிறார்கள்? இந்த இரு புதல்வர்களில் நாம் யாரை ஒத்திருக்கிறோம் என்ற சிந்தனைகளை சற்று ஆழமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திராட்சை தோட்டம் என்பது இறையாட்சி பணி, இறையரசை கட்டி எழுப்பக்கூடிய பணியாக இருக்கிறது. இதற்கு பலரும் அழைக்கப்பட்டார்கள். விவிலிய பின்னணியிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மக்கள் கூட்டம் எல்லோருமே அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் ஆர்வத்தோடு அந்த பணியிலே மேற்கொள்கிறார்கள், ஒரு சில பேர் தயங்கி நிற்கிறார்கள் என்ற 2 வெவ்வேறு கோணங்கள் இருக்கிறது. அதனுடைய இறுதியிலே இருவரையும் ஒப்பிட்டு பேசுகின்ற மத்தேயு நற்செய்தியாளர், திருமுழுக்கு யோவான் வந்தார், அறநெறி கருத்துக்களை சொன்னார், விலை மாதரும் புறையினத்தாரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், நீங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவும் இல்லை என்று சொல்லி அவர்கள் முன்னே விண்ணரசுக்குள் நுழைவார்கள் என்றும் ஒரு கடுமையான செய்தியை பரிசேயர்கள் கூட்டத்திற்கு சொல்கிறார். மூத்த மகன் மனம் மாறி உடனே தந்தையின் பணியை ஏற்றுக்கொண்டார். எனவே அவர்கள் இந்த விலை மாதர் புறையினத்தாருக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். அவர்கள் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், மனம் மாறுகிறார்கள், புதிய இறையாட்சி பணிக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். 2வது மகன் ஆம் என சொல்லிவிட்டு வேறொரு அலுவல் நிமித்தம் இதை தவிர்க்கிறார். இது வெளிப்படையாகவே பரிசேயர், மறைநூல் அறிஞருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர்கள் எப்போதுமே உடனே இறை திட்டத்திற்கு, மறை சட்டத்திற்கு உடன்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதில்லை. அதைத்தான் இயேசு வன்மையாக கண்டிப்பதாக மத்தேயு பதிவு செய்கிறார். இங்கு இந்த இரு கதாபாத்திரங்களில் நாம் யாரை ஒத்திருக்கிறோம்? நாம் என்ற தனித்துவமான இந்த அடையாளத்தில் உட்கூறுகளாக அழைத்தலுக்கு நான் செவிமடுக்கிறேனா என்று முதலில் யோசிக்க வேண்டும். இந்த அழைத்தலை எப்படி நான் உள்வாங்கிக் கொள்கிறேன்? ஆம் என சொல்லி உடனே ஏற்றுக்கொண்டு இறுதி வரை அந்த அழைத்தலில் பயணிக்கிறேனா? அந்த இறையாட்சி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். அல்லது ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே, வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையிலே உடனே அதை உள்வாங்கிக் கொண்டு பிறகு பல கேள்விகளுக்கு உட்படுத்தி நாம் அந்த பணியிலே தடைபட்டு நிற்கிறோமா என்ற ஒரு சிந்தனையும் இங்கு இருக்கிறது. 2வதாக, நாம் ஒருவரை எவ்வாறு கணிக்கிறோம்? இந்த 2 கதாபாத்திரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்றித்திருக்கிறது. பல வேளைகளில் நாமும் அப்படி இருப்போம். அநேகர் உடனே ஆம் என்று சொல்லிவிட்டு பின்தங்கக்கூடியவர்களாக இருப்போம். பல பேர் மனம் வருந்தி பணியை தொடரக்கூடியவர்களாக இருப்போம். இந்த 2 கதாபாத்திரங்களில் நாம் நம்மை ஒப்பிடுகிறோம். அதே போல பிறரை எப்படி கணிக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனையும் அதற்குள் இருக்கிறது. வெளி தோற்றம், அவர்கள் தருகின்ற மகிழ்ச்சியான புன்முறுவலான வார்த்தை, இந்த 2ற்கும் இடையில நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? வெளி தோற்றத்தில் ஒருவரை அடையாளப்படுத்தி இவர் உன்னதமானவர், மேன்மையானவர், சரியானவர், சிறப்பானவர் என்று ஒரு பெரிய அட்டவணை வைத்திருக்கிறோம். ஆனால் அவருடைய செயல்பாட்டுகளிலே அது பின்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. சிலரை தயங்கத்தோடு இருப்பார்கள், பல கேள்விகளுக்கு உட்பட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய இறுதி முடிவு என்பது வெற்றிகரமாக அமையும். அந்த செயல்பாட்டினுடைய நிறைவு வெற்றிகரமாக அமையும். எனவே வெளிப்புற தோற்றத்திலும் அவருடைய புன்முறுவலான வார்த்தைகளிலும் மயங்கி விழாது, இறை திருவுளத்தை உண்மையாக ஏற்று ஆழமாக சிந்தித்து இறுதி வரை அந்த ஆம் என்ற அந்த நிலைப்பாட்டிலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. அன்றாட உணவு நமக்கு ஒவ்வொரு நாளும் அருமருந்தாக அமையட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.